அஷ்டமத்து சனியிலும் அதிர்ஷ்டத்தை பெற போகும் கடகராசி அன்பர்களே, ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாய் வக்ரம் பெற்று பயிற்சி அடைய போகிறார். செவ்வாய் வக்ரம் பயிற்சிங்கிறது மிக மிக முக்கியங்க. ஏன் உங்கள் ராசிக்கு அப்படின்னா, நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரம் பெற்றால் உச்சநிலை அடைவார் அப்படின்னு ஒரு விதி இருக்குது மூல நூலில். அப்போ உங்கள் ராசியில் நீச்சம் பெற்ற செவ்வாயாக இருந்தவர் இப்போ உச்சம் பெறும்போது சந்திரமங்கல யோகம் இப்படி வேலை செய்ய போகுது. அப்போ அஷ்டமச்சனி என்ன, யார் வந்தாலும் எத்தனை எதிரிகள் வந்தாலும் வெல்லக்கூடிய அம்சம் வந்துடும் இல்லையா? அவ்வளோ முக்கியமான விஷயங்கள். இந்த செவ்வாய் பகவான் ஏன் இவ்வளோ முக்கியம்னா, அவர் தான் காலபுருஷனுக்கு அம்சம் அதிபதி. அதை விட திருமணத்துக்கு மங்களகாரகன், தொழிலுக்கு அவர் தான் காரணம், இடம் வீடு சொத்துக்கு இவர் தாங்க காரணம். இவர் தன்னிலை மாறி இருக்கும் பொழுது எவ்வளோ இதாக இருக்கும். ரைட், ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த நேரத்தில் என்னென்ன யோகம் இருக்குதுன்னு பார்ப்போம். உறுதியாக இந்த கடகராசி ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல பலன் சொல்ல போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ரைட், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய கமெண்ட் கேட்டுங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். புதுசாக பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்கள் ராசியில் செவ்வாய் என்ற பகவான் உங்கள் ராசிக்கு 10-5 கோணாதிபதி. கோணம் வேற சொல்லவா வேணும். உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கை இப்போ வந்திருக்கு. வளர்ச்சி பெறுகிற சூழ்நிலை, உங்களுக்கு வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது. புகழின் உச்சிக்கு செல்ல போகிறீர்கள். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரப்போகிறது. எவ்வளோ சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் இது மாதிரி. சரி, ஒவ்வொன்றா பிரித்து சொல்கிறேன். முதல்ல திருமணம் என்ற விஷயங்கள், தடைபற்ற திருமணம் நடக்க போகுதுங்க. உங்கள் 7ஆம் அதிபதி 8ல் பயணிக்கும் பொழுது திருமணம் என்ற ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னா 8ஆம் கனியாக இருக்குது. பொதுவாகவே அஷ்டமத்து சனி 7க்குரிய 8ல் போனாலே திருமணத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவமானம், கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட சச்சரவுகள் முடிவுக்கு வராமல் இருந்தது. எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போயிட்டே இருந்தது. கூட்டு சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டதுலேயும் வாய்ப்புகள் தவறவிட்டது. இது அத்தனைக்கும் ஒரு விடிவு காலமாக அனைத்தும் உங்கள் கண்ட்ரோலில் வரப்போகுது. அப்போ இது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஹாப்பி நியூஸ் நிறைய வரப்போகுது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பேரில் நிறைய பேர் தொழில் தொடங்கியிருப்பீங்க, குலதெய்வ பேரில் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹாப்பி நியூஸ். இப்போ குழந்தை சம்மந்தப்பட்டதில் நல்ல விஷயம் உண்டு. அவங்க வளர்ச்சி அடைகிறத கண்கூடாக பார்க்க போகிறீங்க. அவங்களுக்கு பொதுவாக நடனம், மியூசிக்கு, பாட்டு பாடுறது, ஸ்போர்ட்ஸ், இதில் ஒரு பேரும் புகழும் பெற போகிறாங்க. அதை பார்க்க போகிறீங்க. ரைட், நேராக தொழிலுக்கு பார்ப்போம். உங்கள் 10ஆம் அதிபதி உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிறதால் வாய்ப்புகள் தேடி வரும். தடைபற்ற நிறைய நாள் பார்த்திங்கன்னா அப்படியே அடைச்சிருந்து எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜில் பதில் வர மாட்டேதுங்க அப்படின்னீங்களா? இப்போ என்ன சொல்ல போகிறோம், உங்களுக்கு வாய்ப்புகள் தானாக தேடி வந்து வெற்றி வாய்ப்பு வெல்ல போகுது. இப்போ எல்லாமே டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த 1.5 மாதம் இது எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு கேள்வினா, இந்த ஜனவரியிலிருந்து பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் வரும். அப்போ இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் வேகமாக ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாளில் இந்த செவ்வாய் என்ன பண்ணுவார்னா 12ஆம் இடத்துக்கு பயணிச்சிடுவார். 12க்கு போகிறதுக்குள்ளே வேகமாக முடிவெடுத்து செய்ய வேண்டிய கால சூழ்நிலை உண்டு. இது பண்ணும் பொழுது அனைத்தும் வெற்றி. குலதெய்வ அனுகிரகம் உண்டு. ரைட், இடம் வீடு சொத்து இது என்னங்க பண்ணலாம். ஏன்னா வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், தள்ளி போட்டே இருந்தோம். அஷ்டமச்சனி வேணான்னாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு பாருங்கங்கிறாரு. அஷ்டமச்சனி இருக்கே, வாங்கலாமா வேண்டாமா? மார்ச் 29 தானே பெயருது. இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு இடம் வீடு சொத்துக்கு பார்த்து வச்சுக்கோங்க, அதை வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. ஏன்னா இப்போ உங்களுக்கு வாய்ப்பு வருகிறது. குறிப்பாக நீங்கள் இருக்கிற வீட்டு அருகிலே சொத்து அமையும். பார்த்த வீட்டிலேருந்து பார்த்தா தெரியும். ரைட், ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அதையும் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா 4ஆம் அதிபதி 8ல் பயணிக்கிறவங்க ராசிக்கு 8ல் பயணிக்கும் பொழுது 11ஆம் அதிபதி சொத்து வாங்குகிற யோகம் உண்டு. அதை 1க்கு 2 முறை வெரிஃபை பண்ணணும். பூர்வீக சொத்தோ சம்மந்தப்பட்டது ஆதாயம் உண்டு. அந்த சொத்து ஆல்ரெடி ஒருத்தங்க கடனுக்காக விற்கிற சொத்து வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. ஆல்ரெடி அவங்க சொத்து இருக்குது, அவங்க கடன் கட்ட முடியல, விற்கிறாங்க. ஒரு கஷ்டத்துக்கு விற்கிற சொத்து வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. அதை வாங்கி சிறு திருத்தம் செய்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். இந்தளவுக்கு யோகமாக இருக்குது. சார், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது அப்டேட் பண்ண வேண்டியது தான் முக்கியமாக பண்ணிக்கங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு வண்டி வாகனம் போய் எங்கே போனாலும் உங்கள் வண்டியை கரெக்டாக ஸ்டாப் பண்ணி இன்சூரன்ஸ் இருக்கா, லைசன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. மெயின்டெனன்ஸ் செலவு வருகிற காலகட்டம். இந்த ஒரு இது இன்னங்க நெகட்டிவாக இருக்குது. நெகட்டிவாக இருந்தாலும் இந்த வண்டி வாகனமும் முக்கியம். இப்போ வேலை, உங்கள் 6ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி அவர் உங்கள் 12ல் பயணிக்க 6க்குரிய 12ல் பயணித்து செவ்வாய் பகல் உங்கள் ராசியில் இருக்கிற உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது, தொழில் வளர்ச்சி, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருகிற காலகட்டம் வந்தாச்சு.
கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. நகை கடனை அடகு வச்ச நகையை மீட்டக்கூடிய காலகட்டம், அடகு வச்ச நிலத்தை மீட்டக்கூடிய காலகட்டம், கடன் என்ற ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வர காலம். கடன் பெற்றார் நெஞ்சம் போல் கலைஞான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ இந்த கடன் தொந்தரவு மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் விலகி இப்போது ஒரு நல்வாய்ப்பாக இந்த யோகமாக கொடுத்துருக்கு, இந்த சந்திரமங்கல யோகம். ரைட். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் பயணித்து சில மாதங்கள் கழித்து 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 3ங்கிறது மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்டது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, பல பிரச்சனைகள். இப்போ என்ன ஆகுனா அந்த 3க்குரிய 7ல் பயணிப்பது நல்ல நியூஸ், நல்ல தகவல்கள். கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு நல்ல நியூஸ். குறிப்பாக அரசாங்கத்தின் மூலம் ஆதாயம் உண்டு. ஏன்னா சூரியன் 7லிருந்து உங்கள் ராசியை பார்க்கணும். பௌர்ணமி யோகம் அமைஞ்சிருது வேறு, ஆல்ரெடி இருக்குது சூரியன் இந்த மாதத்தில். குறிப்பாக பார்த்திங்கன்னா தை மாதத்தின் ஃபுல்லும் பௌர்ணமி யோகமாக அமைஞ்சிருச்சு. அப்போ இந்த மாதத்திலலாம் நீங்கள் வளர்ச்சி இது பண்ணிக்கணும். ரைட். தந்தைக்கு செய்த செலவு, தாய்க்கு செய்த சிறு உடல்நிலை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் விளைகிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்டது கவனம். ஏன்னா ஒரு டைம் காய்ச்சல்லாம் வந்து போயிருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு காய்ச்சல் இருமல்லாம் இருக்கும். அது இந்த கிரகம் ஒரு சில சூழ்நிலையின் காரணமாக வருகிற காலகட்டம். குளிர் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அஜீரணம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது உண்டு. ஏன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சின்னது தேவை. மாணவர்களுக்கு டியூஷன் சென்று படிக்க வேண்டிய காலகட்டம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் தேவை. என்ன சார் எல்லாத்துக்கும் நல்லா சொன்னீங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அப்படின்னா, ஏன்னா உங்கள் 4ஆம் அதிபதி 8ல் பயணிக்கிறனால சோம்பல்கள் அதிகரிக்கும். கொஞ்சம் எல்லாமே தெரியும்னு ஒரு பாயிண்ட் மைண்டில் தோணும். அது தவறான சூழ்நிலை. தெரிஞ்சாலும் இன்னொரு டைம் ப்ரிப்ரேஷன் பண்ண வேண்டிய காலகட்டம். மாணவர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிப்ரேஷன் பண்ணணும். பண்ணிக்கிட்டால் தான் வளர்ச்சியாக இருக்கும். இது தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மார்க்கு வர சூழ்நிலையில் கொஞ்சம் குறைய வாய்ப்பு உண்டு. ரைட். உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி அவரும் 8ல் பயணிக்கிறார். இந்த 11க்குரிய 8ல் போயிட்டாலே ஒரு விஷயத்தை கவனமாக இருக்கணும். மூத்த சகோதரிடம் பேச்சுவார்த்தையை கொஞ்சம் குறைச்சிக்கணும். சின்ன கருத்து வேறுபாடுகள் வருகிற வாய்ப்பு உண்டு. அது குறிப்பாக சுக்கிரனாக இருக்கிறனால வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்கள் கவனம் பத்திரம். வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்களை வெளியே வைக்கிறது, அந்த மோதிரம் வைரம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. இது தொலைந்து கிடைக்க வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு தொலைஞ்சு கிடச்சிரும், ஒரு சிலருக்கு சொல்ல முடியாது. ஒரு சிலராக இருக்க நீங்கள் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் இப்போ கேர்ஃபுல்லாக சொல்கிறது. குலதெய்வ கோயிலுக்கு, அது பெண் தெய்வ குலதெய்வ வழிபாடு இப்போ தேவைப்படுகிறது. அதுவும் குறிப்பாக காவல் தெய்வம் பெண் தெய்வம் இருக்கிற குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை உண்டு. மலை கோயில்கள் வழிபாடு அழைக்கிறதுனே சொல்லலாம். மலை கோயில்கள் வழிபாடு அழைக்கிறது, போயிட்டு வாங்க. ரைட். ஒரு சில கேள்விகள் கேட்டதுங்க, அதுக்கு பதில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட். இந்த கேள்விகளில் வந்தது என்ன கேள்வினா, எல்லாமே எங்களுக்கு டிலே ஆகுது, தகவல் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் பிரச்சனையாகவே இருக்குது, நாங்கள் வாழ்கிறதா வேணாமா அப்படின்னு கொஞ்சம் கடுமையான வார்த்தை. அதெல்லாம் கடுமையான வார்த்தையெல்லாம் தேவையில்லை. இனி ஆல்ரெடி இந்த ஒரு மாதம் நல்லா இருக்குது. இன்னும் மார்ச்சுக்கு மேலே சனியும் விளைகிறது, யோகங்கள் வரப்போகுதுங்க. இன்னும் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, கடைசி இன்னும் கொஞ்ச நாள் தானே. வெண்ணெய் திரண்டு வரணும், தாலியை உடச்சிடக்கூடாதும்பாங்க. கடைசி நேரம் இந்த ஒரு மாதம்தான். ஒரு மாதம் தாக்கு பிடிச்சிக்கங்க. இந்த பயப்பட தேவைகள் இல்லை. இந்த ஒரு மாதத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தல், உடம்பை ஹீட்டை குறைச்சி வைக்கிறது ஃபஸ்ட்டு. குறிப்பாக அழுக்கு துணியை ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து தூக்கி வெளியே போடுங்க. அழுக்கு துணியை வெளியே போடுறதும் சரி, அஷ்டமச்சனியை துரத்துறதும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அந்த வீட்டு கிச்சன் என்ற சமையல் அறையில் பார்த்திங்கன்னா அந்த கவராக அடுக்கி வச்சுருப்பாங்க. உங்கள் வீட்டில் போய் பாருங்கள். ஆனால் ஜென்ஸாக இருந்தால் கூட கிச்சன் அறையில் நிறைய கவர்களாக வச்சுருப்பாங்க, பழைய பேப்பர்களாக இருக்கும். அது அத்தனையும் பழைய பொருட்கள் தூக்கி வெளியே போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி இதுவே ஒரு நிவர்த்தி ஆயிரும். ரைட். செருப்பு ஒரு சிலருக்குலாம் போன செருப்பு தொலைஞ்சது, செருப்பை விட்டுட்டு வந்திருப்பாங்க. இன்னொரு பரிகாரம், செருப்பு இல்லாமல் சில காலம் நடந்தாலே இது ஒரு பரிகாரமாக இருக்கும். ரைட். வயதானவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது, அதை பார்த்துட்டு அடுத்துக்கு போவோம். பொதுவாக இந்த இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு, இந்த அஜீரணம் சம்மந்தப்பட்டது, இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நரம்பு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்திருக்குது. அது தற்காலிக பிரச்சனை தான். ஏன்னா கொஞ்சம் சனி விலகினா இன்னும் சரியாயிரும். இப்போ என்னென்னா, உங்கள் 11ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறனால மருந்துகள் உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையாக இருக்குது. இதுக்கு ஒரு பரிகாரம் உறுதியாக செஞ்சு தான் ஆகணும். 6-11 6 11 வைக்கும்போது நல்ல மருத்துவர் கிடைப்பார்னு அர்த்தம். அங்கே குரு பகவான் வேலை செய்யாதனால நல்லா கவனிக்கணும். வெள்ளிக்கிழமை என்று குரு பகவானை தரிசனம் செய்யும் பொழுது, அது அங்கே ரிஷபராசி இல்லையா,
வழிபாடு செய்யும் பொழுது மருந்துகள் உட்கொள்ளும், உடல் உபாதைகள் குறையும், தொழில் ரீதியாக வளர்ச்சியும் உண்டு, மைண்டு ஹாப்பியாக வந்துடும் ஃபஸ்ட்டு. அதனால் இது செஞ்சே ஆகணும். ரைட். இப்போ கொஞ்ச நாளில் கழித்து இந்த 10ஆம் அதிபதி 12க்கு போவார், அந்த செவ்வாய் பகவான். அதை தான் சொல்ல வரேன். செவ்வாய் 12க்கு போகும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பெரிய முதலீடுகள் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிடணும். உங்கள் ராசியில் இருக்கிற வரைக்கும் என்ன வேணால் ஸ்பீடு பண்ணிக்கலாம். 12க்கு போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் கொஞ்சம் சுதானமாக இருக்கணும். அப்போ உங்கள் கடகராசியில் செவ்வாய் இருக்கிற வரைக்கும் எல்லாமே ஸ்பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மாறும்பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. ரைட். ஒரு சில ராசி எண்கள், ஒரு சில நிறங்கள், ஒரு சில வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். அதை சொல்லிவிட்டு நிறைவு பண்ணுறேன். இந்த நேரத்தில் நீங்கள் கும்பிட வேண்டிய, பயன்படுத்த வேண்டிய எண் ஃபஸ்ட்டு 2ஆம் நம்பர், 1ஆம் நம்பர், குறிப்பாக 3ஆம் நம்பர். 1, 2, 3 இப்படி நான் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். கிழமைகளை வியாழன், ஞாயிறு, திங்கள் இந்த அம்சம். இப்போ சிவன் கோயில் அது அம்பாள் பார்வதி 2 பேர் இருக்கிற கோயிலாக இருக்கணும். பௌர்ணமி யோகம்னு சொல்லிட்டேன் இல்லையா, சூரியன் சிவனாகும், பார்வதி அம்பாள் சந்திரனும் எடுத்துக்கோங்க. 2மே இருக்க 2 தரிசனம் சென்று வாருங்க. ஃபஸ்ட்டு வளர்ச்சி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ குரு பகவான் வெள்ளிக்கிழமை என்று வழிபடுவது அது ரொம்ப முக்கியம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன், 8னா அஷ்டமம், அஷ்டமத்து சுக்கிரன். அப்போ அஷ்டலட்சுமி இருக்கா, அஷ்டலட்சுமி இதை மட்டும் இந்த கோயிலுக்கு ஒவ்வொரு டைம் மட்டும் போயிட்டு வந்துடுங்க. அனைத்தும் வெற்றி வளர்ச்சியை கொடுக்குறது மாற்று கருத்தில். ரைட். இதுக்காக இந்த வீடியோ பார்த்து ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உறுதியாக அனைத்து வீடியோவில் பதில் கொடுக்குறேன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.